என் பேர் மகா. நான் ரெடியூவில் இருக்கேன். நான் ஒரு திருநங்கை டான்ஸ் சென்டர். இவங்க வந்து ஒரு இது வச்சு எப்படி முதியோர்கள் வச்சு நடத்துகிறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் முதியோர்கள் வச்சு நடத்துகிறாங்க. நேற்று சாயந்தரம் வந்து என்னை பார்த்து ஒரு கார்டு கொடுத்து இது மாதிரி உங்களை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. டான்ஸ் சென்டர் திருநங்கை வச்சு படம் எடுத்திருக்காங்க. வந்து பாருங்க, ஒரு 10 பேர்த்த கூட்டுவாங்க அப்படின்னாங்க. என்னால் முடியல, அவ்வளோ பேர் என்னால் கூட்டு வர முடியல. நாங்கள் 2 பேரும் மட்டும் வர முடியுது. வந்து பார்த்தோம். சூப்பராக இருக்குது படம். நல்லா டைம் பாஸ் ஆச்சு. நல்ல ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. 2 பேர் தான் நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு படம். எல்லாம் நல்லா வரும்னு சொல்லி எல்லா தெய்வத்தையும் நான் வேண்டிக்கிறேன். ஷூட் பண்ணவங்க, அந்த டைரக்டர் எல்லாமே மேலும் மேலும் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பெருமாளை வணங்கி நல்லபடியாக வாழ்த்துறேன். நல்லா இருக்கும். எங்கள் எமோஷனல் பற்றி இன்னும் நிறைய எடுக்கணும். இது கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. எங்கள் எமோஷனல் நிறைய இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க எடுத்திருக்காங்க. சரியா? இதுவும் நல்லா தான் இருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு படிச்சு உங்களை வச்சு எடுத்திருக்காங்க. இன்னும் படிக்காத திருநங்கை கேரக்டர்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுத்தா பாரதிராஜா படம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்தா. ஆனால் அது மாதிரி எடுக்கல, இது எடுத்திருக்காங்க. ஆனால் சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா டைம் பாஸ் ஆகும். பார்க்குறவங்க கண்டிப்பாக ரசிப்பாங்க. அந்த அவங்க ரோலை கண்டிப்பாக ரசிப்பாங்க. இது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையான ஒரு இது. நல்லா ஒரு அந்த படம் பார்த்தாங்கன்னா மக்கள் நல்லா விரும்புவாங்க. பரவாயில்ல, சந்தோஷம். என் பேர் வர்ஷிகா. நான் ஆயா கூட தான் இருக்கேன். வந்து இந்த மூவி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஜெண்டர்ஸ்க்கு வந்து ஸ்டடீஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அதில் நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதேமாரி சொசைட்டி மூலிமா டிரான்ஜெண்டர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், ஸ்டடீஸில் எவ்வளோ இது பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் இந்த மூவியில் வந்து ஒரு மெயின் பண்ணி இந்த மூவி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டேரக்டர் சாருக்கு தேங்க்யூ பண்ணிக்கிறேன். இந்த மூவிக்கு அவங்க இது பண்ணதுக்கோசரம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வணக்கம், நான் நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின். இந்த படம் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப மனசை ரொம்ப டச் பண்ண ஒரு கதை. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து 3வது பாலினம் அப்படிங்கிறது வந்து அவங்களா வந்து உருவாக்கப்படுறது. இது வந்து இறைவனுடைய படைப்பு. ஏன்னா அவங்க வந்து விரும்பி நாங்கள் வந்து இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்னு அவங்களாம் நினைக்கிறது கிடையாது. இது இறைவனுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்பில் அவங்க 3வது பாலினமாக இருக்காங்களே ஒழிய மற்றபடி அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கு, அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி குடும்பமா நிறைய கனவுகள் இருக்கு, நிறைய அச்சீவ் பண்ணணுன்ற அந்த வெறி இருக்கு. ஆனா வெளியில உள்ள நம்மள மாதிரி உள்ள வெளியில உள்ள ஜனங்கள் வந்து அதை வந்து டீஸ் பண்றாங்க, அவங்கள கேவலப்படுத்துறாங்க, டீஸ் பண்றாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு உயிர். அவங்க ஒரு 3வது பாலினம் வந்து அவங்களும் ஒரு உயிர், அவங்களும் ஒரு நம்ம சகோதரிக்கு மாதிரி. நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க பிறந்திருந்தா அது நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம உதாசீனப்படுத்தோம்னா. அதனால தயவு செய்து உண்மையிலே சொல்றேன், அவங்கள வந்து நம்ம வந்து கடவுளுக்கு இணையா வந்து நம்ம அவங்கள பார்க்கணும். ஒரு இது கிடைக்க அங்கீகாரமே கிடைக்கல. ஆமா ஆமா ஆமா. அதாவது ஏத்துக்கிறாங்க, ஓகே, ஆனா அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல. ஒளிமையே கிடைக்கல. இப்போ நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கி ஆசைப்பட்டு வச்சிருக்கேன். அதுக்கு வந்து என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லா சொந்த வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா. ஒரு ஒரு ஜென்ஸ் அவன் என்ன பண்ணியிருந்தாலும் சரி அவனுக்கு கொடுக்குறேன்றாங்க. லோன் எப்படி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் தெரிய மாட்டேங்குது. அது புரியவே மாட்டேங்குது எனக்கு. ஆமா, நான் ஒரு தொழில் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எந்த தொழிலுக்கும் உதவி பண்ண மாட்டேன்றாங்க. என்கிட்ட எல்லா எல்லா இதுமே இருக்கு. என்கிட்ட எப்படி சொல்லுவாங்க, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஐடி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நான் தொழில் செஞ்சு ஐடி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அது அப்படி? அது புரியவே மாட்டேங்குது எனக்கு. அப்ப எப்படி நாங்க முன்னேறி வர முடியும்? நாங்க சுய தொழில் செய்ய முடியும்? இதெல்லாம் கேள்வி நிறைய இருக்கு. இல்ல அதாவது இன்னொரு விஷயம், படிச்சவங்கள அப்ப என்ன செய்ய முடியும்? நாங்க என்ன வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் இல்லைன்னா வாழ்வாதாரத்துக்கு இதெல்லாம் கொடுத்தா நாங்க பாட்டுக்கு ஏதோ தொழில் செஞ்சு பொழைப்போம். அப்ப இதெல்லாம் கொடுத்தா போது என்ன செய்ய முடியும்? நாங்க நீங்க செய்யுங்க என்னத்த பத்தி செய்ய முடியும்? நாங்க இதெல்லாம் நிறைய இருக்கு எங்களுக்கு கேள்வி. புரியுதுங்களா மேடம்? அதாவது படிச்சவங்க வேற மாதிரி போயிடுறாங்க. படிக்காத பாமரர்கள் இந்த மாதிரி 3வது பாலினத்தவங்க வந்து அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்.
அதுக்கு வந்து அவங்களும் வாழ்க்கையில முன்னேறணும், அவங்களும் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை அடையணும்னு சொல்லி அவங்களும் போராடுறாங்க. பட் அந்த போராட்டத்துக்கு மக்கள் வந்து ஒத்துழைப்பு கிடையாது, துளி கூட ஒத்துழைப்பு கிடையாது. அவங்கள கன்சிடர் பண்றதே இல்லைங்க. ஏன்னா என்னதான் மாறி வந்தாலுமே, ஆமா உடல் அளவுல மாறி வந்தா கூட ஆனா பக்குவம் வரல இன்னும். ஆமா ஆமா புரிதல் வரல. எப்படி இருந்தா எப்படி, ஆனா பெட்ரோல் தான் கண்டிப்பா இப்ப நிறைய ஏத்துக்கிறாங்க மக்கள். ஆமா அதெல்லாம் உண்மை யாரு புரியாத மனுஷன் தான் அது சொல்லுவாங்க சார். பொறுத்தவங்க எல்லா ஃபேமிலியும் ஏத்துக்கிறாங்க. ஒண்ணு எங்களுக்கு தொழில் செஞ்சு கொலைக்கு விட மாட்டேங்கிறாங்க. அது ஒண்டிதான் விட்டு அந்த லோனு இது மாதிரிலாம் இருந்துச்சு வச்சுங்க, என் மக்கள் உள்ள நல்லா. ஆமா அவங்க நீங்க வந்து வெளியில பப்ளிக்ல வந்து கேவலப்படுத்துறதுனாலையும் நீங்க அவமானப்படுத்துறதுனாலே அவங்க வேற எந்த தொழில் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தொழில் போய் மக்களோட மக்களா என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்லயே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா ஆமா ஒரு வீட்டை குடுத்தடி கொடுத்தா வீட்டுல போய் வாழ முடியும். குடுத்தடியில எப்படி வீட்டுல போய் வாழ முடியும்? அது நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. பேசுனா நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி, சந்தோஷம் எங்களை கூட்டத்துக்கு. இவ்வளவு இதுல வந்து எங்களை மதிச்சு நீங்களும் வாங்க அந்த படத்தை பாருன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது பென்சிமெண்ட் சார் பார்த்தது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. வரும்போது நான் தெரிஞ்ச பென்சிமெண்ட் சார் பாப்பாலும் சொன்னேன், அப்படி பென்சிமெண்ட் சார் பாரு, அவர் தான் நடிச்சிருக்கா அப்படி அப்படின்ட்டு. நான் உங்களை நீ பார்த்து நீ விஷ் பண்ணும்போது எனக்கு தெரியல. சரிங்கண்ணா, யாதோ பொதுமக்கள் நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு வந்தேன். அப்புறம் உள்ள போதும் பென்சிமெண்ட் சார் ரொம்ப நன்றி சார். நல்லா படம். ஐயோ குடும்ப மேல் மேலும் நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா இருக்குன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் சரிங்களா? இந்த நீல நிற சூரியன் அப்படின்ற ஒரு திரைப்படம் உண்மையிலுமே அனைவருக்குமே இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு படம். அனைத்து தரப்பு மக்களையும், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்னு இரு பாலர்கள் இருந்தாலும் மூன்றாவது ஒரு பாலினமாக கருதப்படக்கூடிய மூன்றாம் பாலினமாக இன்று திருநங்கைகள் என்று ஒரு பாலினம் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வந்து எவ்வளோ கேவலமா முன்னெல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து அரவாணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த படத்துல நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு அதுல வந்து ஒரு 10% ஒரு 5% கூட இருக்காது அவங்க படக்கூடிய வேதனைகள் கஷ்டங்கள்ல தான். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொதுமக்களும் நம்ம எல்லாருமே அதெல்லாம் உணரணும். இன்னைக்கு அவங்க எவ்வளவோ வாழ்க்கையில பல்வேறு வகையில அவங்க முன்னேறி வந்துட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ காவல்துறையிலேயாகட்டும் மற்ற துறைகள் அனைத்து துறைகளிலும் இன்னைக்கு வந்து அவங்க கொடிகட்டி பறக்குறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவங்கள வந்துட்டு அரவாணிகள்னு சொல்லிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு திருநங்கை அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அவங்களுடைய பெயர் மாற்றமே அது வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி படித்தவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்துல நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. படிக்காதவங்களும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சுய உதவி மூலமாகவும் குழுக்கள் அமைத்தும் சுயமாக ஒரு தொழில் செய்து இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட இது ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உணவகம் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நாங்கள் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவங்களோட முன்னேற்றங்கள்லாம் நிறைய இருக்கு. அதாவது மற்றவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி நாம வந்து எல்லாம் முயற்சி செய்யணும் அப்படின்னு இந்த நேரத்துல வந்து அரவாணிகள் அப்படின்னு சொல்லி முதல்ல கேவலப்படுத்திட்டு இருந்த ஒரு மூணாவது பாலின மக்களை இன்று வந்து திருநங்கைகள் என்று அனைவரும் கைகூப்பி வணங்கி நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த நீல நிற சூரியன் அப்படிங்கிற படத்துல எத்தனைதான் அவங்க வந்து உணர்வு பூர்வமாக அவங்களுடைய வெளிப்படுத்தி இருக்கிற அந்த இறுதி கட்ட நிகழ்வு தான் நமக்கு வந்து மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அவங்க எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டாலும் பொதுமக்கள் கிட்டையும் அந்த வெளியே அந்த ப்ரெஸ் மீட்ல கொடுக்கும்போது அவங்க அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க வந்து எல்லாமே எங்களுக்கு நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் முகத்தை தான் அங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. அதுதான் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமூகத்துல இருக்கக்கூடிய அனைவரும் இந்த படத்தெல்லாம் பார்க்கணும். அவங்களுக்கு உரிய மரியாதைகளை நம்ம கொடுக்கணும். அவங்களும் நம்மளுடைய ஒன்றாக இருக்கிற மாதிரி எந்தவித பாகுபாடு இல்லாம எல்லாம் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி அவங்களுக்கு எந்த பாகுபாடு இல்லாம அவங்கள வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காத வண்ணம் நம்மளோடு இணைந்து அவங்கள வந்து செயல்பட வைக்கணும். அவங்கள வந்து நல்ல ஒரு குடும்ப உறுப்பினர்களாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரைட் திங்கர்ஸ் மூவி கிரியேஷன்ஸ் பேசுகிறேன். இந்த நீல நிற சூரியன் தலைப்பை பார்க்கும்போதே எனக்கு வந்து வித்தியாசமான தலைப்பாக இருக்குது. ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவல் ஏற்பட்டுச்சு.
அந்த ஆவல்னால தான் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதனுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் வந்து நல்லாவே ஒரு எதிர்பார்ப்போட இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்த பின்னாடி சம்யுக்தா விஜயன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணேன். முதல்ல இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த சம்யுக்தா விஜயன் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை துணிச்சலோட அதை வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து பாராட்டும் வாழ்த்தும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை வந்து கரெக்டாக கையாண்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பாராட்டுறேன். எல்லாருமே நம்ம இந்த பதின்ம பருவம் அப்படிம்பாங்க, டீனேஜ். அந்த டீனேஜில் வந்து எல்லாருமே இந்த மாதிரியான கேள்விகளை வந்து இந்த மாதிரியான ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கிட்டு தான் வந்திருப்போம். அதில் வந்து இதில் ஒரு புது விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. புது விஷயம் இல்லை, எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த நான் ஜெண்டர் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேத்துக்குள்ளே இருக்குது. இன்னமும் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் நான் ஜெண்டராக இருக்கிறவங்க வந்து நான் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு குழப்பத்தோட இந்த சமுதாயம் அவர்களை வந்து எந்த அளவுக்கு கேலி கிண்டல் செய்யும், எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து துன்புறுத்தும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து அப்பட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், துணிச்சலாக வந்து நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதை வந்து தைரியமாக வெளிப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சமூகம் அதற்கான அங்கீகாரம் கொடுக்கறதில்ல. இலைமுறை காய்மறையாவோ அல்லது டைரக்டாவோ ஏதாவது ஒரு இதில் கூடவே பணிபுரிகிற ஆசிரியரை வந்து துன்புறுத்துகிற மாதிரி எங்கள் பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கவே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிற மாதிரி தான் வந்து இந்த சமூகம் எல்லாருமே அவங்க கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான இழி சொல்லோ அல்லது அந்த மாதிரியான கேலி கிண்டலோ இல்லாமல் இவங்கள சக மனிதர்களாக நல்ல மரியாதையோடு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது இவங்களால எடுத்து வச்சிருக்கிற ஒரு முன்னெடுப்பு நிகழ்ச்சி, முன்னெடுப்பு படம். அந்த வகையில் வந்து இயக்குனருக்கு நான் அவருடைய தைரியத்துக்கு நான் வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்க, அந்த பதின்ம பருவத்தில் இருக்கிற குழப்பத்தில் இருக்கிற நான் ஜெண்டருங்களை வந்து இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் அணுகியிருக்கிறாங்க, உணர்வு பூர்வமாகவும் அணுகியிருக்கிறாங்க இந்த படத்தை. அந்த விஷயத்தில் வந்து ஸ்கிரிப்டும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, விஷுவலும் நல்லா இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. எல்லா விதத்துலேயுமே வந்து ஹேட்ஸ் ஆஃப் இந்த டீமுக்கு, கடுமையாக உழைச்சிருக்கிற இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.